Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பொங்கலை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பி வருவதால் பெருங்களத்தூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஏற்கனவே அனுமானித்ததுதான், போக்குவரத்து துறையும் சொல்லியிருந்தார்கள், நேற்றே மற்ற ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்பி விடுங்கள், திரும்பி வர ஆரம்பித்து விடுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில பெருங்களத்தூர்ல இப்ப என்ன சூழ்நிலை காணப்படுகிறது? எவ்வளவு மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் நிலவுது? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இதே போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்து நிற்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாகனமும் இந்த இடத்தை கடந்து செல்வதற்கு அவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகப்படியான வாகனங்களில் பொதுமக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை தினம் பள்ளி கல்லூரிகள் வேலை நாட்களாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகாக நாளைக்கு அலுவலகங்களும் திறக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் சுமார் 9 முதல் 10 நாட்கள் நீண்ட விடுமுறைக்கு பிறகு எல்லோரும் சென்னை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவு சந்துரு காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும் எவ்வளவு வாகனங்கள் இந்த சென்னை மாநகருக்குள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது என்பது. இந்த பெருங்குளத்தில் இருந்துதான் இந்த மேற்கு பகுதிக்கு செல்லக்கூடிய மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களுக்கு பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி, அதேபோல் தாம்பரம் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சாலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியை தான் பிரதானமாக வாகனங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதிகப்படியாக நாம் பார்த்தாலே தெரியும், அதிக அளவில் கார்கள் தான் இந்த இடத்தை கடந்து கொண்டிருக்கின்றன. பலரும் வெகு தூரத்தில் இருந்த தென் மாவட்டங்களில் இருந்தாலும் சரி, பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அவர்கள் குடும்பத்தோடு பயணிக்க இந்த கார்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய சிறப்பு பேருந்துகளிலிருந்து இறங்கி பொதுமக்கள் நகருக்குள் செல்வதற்கும் மாநகர பேருந்துகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பெரிய போக்குவரத்து நெரிசல் உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கு தொடர்ந்து காவல்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல் உதவி ஆணையர் தலைமையில் இங்கு போக்குவரத்தினை சீரமைக்க தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் இதனை கட்டுப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்புவதில் பெருத்த சிரமம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இப்பொழுது நிலையில் 4 மணிக்கு பிறகாக இந்த வாகனங்களின் எண்ணிக்கை இப்படி தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் இது மேலும் இரவு வரை இதே போன்ற நிலைதான் தொடரும் என தெரிவிக்கிறார்கள். வண்டலூர், அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அடுத்த வண்டலூரில் இருந்து இதே போன்ற போக்குவரத்து நெரிசலில் தான் வாகன ஓட்டிகள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து நகருக்குள் செல்வதற்கு இந்த பெருங்குளத்தூர் ஜங்ஷன் பகுதியை அவர்கள் கடக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் உருவாகி இருப்பதால் 1/2 மணி நேரம் ஆகிறது. கிளாம்பாக்கத்தை அடுத்த வண்டலூர் பகுதியிலிருந்து இந்த பெருங்குளத்தூரை கிராஸ் செய்வதற்கு அவர்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக தேவைப்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் இங்கு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய தொடர்ந்து வாகனங்களை உள்ளே அனுப்பும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வாகனங்கள் சென்னை நோக்கி, அதாவது செங்கல்பட்டு பரனூரை கடந்து கூடுவாஞ்சேரி வழியாக தற்போது இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரித்திருப்பது நாம் பார்க்க முடிகிறது. இந்த மேம்பாலத்தின் மேலே கூட அங்க வாகனங்கள் அங்கு அணிவகுத்து நிற்கின்றன. நம்ம காட்சிகளிலே தெரியும். அந்த அளவுக்கு நாம் கண் கேட்டிய தூரம் வரை இந்த வாகனங்களாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் வாகன ஓட்டிகள் இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும். இங்கு ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமான அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். இருந்தாலும் இன்று இரவு வரை இதே போன்ற நிலைதான் நீடிக்கும் என தெரிவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் தான் இந்த போக்குவரத்து நிலையில் சிக்கும் பொழுது பெருத்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் அவசர ஊர்திகள் செல்ல முடியாத அளவுக்கு இந்த போக்குவரத்து நெரிசலில் 1/2 மணி நேரம் மாட்டிக்கொள்ளும் பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளாக இருக்கலாம் அல்லது விபத்தில் சிக்கியவர்களாக இருக்கலாம், அவருக்கு பெரிய சிரமம் ஏற்படுகிறது. திலகவதி, சுரேஷ், இப்போ நாளை அதிகாலை வரைக்கும் இதே போலதான் அங்கே சூழல் இருக்கும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு சென்றவர்கள் எல்லாம் ஒரே நாள் இன்றைக்கு இரவு போலதான் கிளம்புவார்கள், வந்து கொண்டிருப்பார்கள். அதுவும் நீங்க நிற்கக்கூடியது பிரதானமான அந்த சாலை, அந்த செங்கல்பட்டு சென்னை சாலை வழியாகத்தான் சென்னைக்குள் வர வேண்டும் அப்படின்றதும் நமக்கு புரிகிறது. இந்த நிலையில போக்குவரத்து காவலர்களும் சீர் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சவாலாக என்ன இருக்கிறது? எல்லாரும் தனித்த வாகனங்கள்ல வருவது, அதிக வாகனங்கள் வருவது சவாலாக இருக்கிறதா, இல்ல மக்கள் கிட்ட, பயணிகள்கிட்ட ஒரு இவர்களுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கப்படாது, ஒத்துழைக்கிறார்களா? வரக்கூடிய வாகன ஓட்டிகள் எல்லாம் ஒத்துழைத்து வருகிறார்களா? திலகவதி, நீ கேட்டது போலவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது சென்னை நகருக்குள் வாகனங்கள் வரும்பொழுது நாம் பார்த்த இடத்தில் இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் தான் வாகனங்கள் 2ஆக பிரிகிறது. அதாவது புறநகர் பகுதியாக இருக்கட்டும், நகருக்குள் செல்வதாக இருக்கட்டும், இந்த 2 இடங்களும் சந்திக்கக்கூடிய பகுதியாக இந்த பெருங்குளத்தில் அமைந்திருக்கிறது. இவர்கள் தாம்பரம் வழியாக நகருக்குள் செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக இந்த சாலையை கடக்க வேண்டும். அதே போன்று மதுரவாயில் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும், அது புறவழி சாலை என சொல்லப்படும், அப்படி அந்த பகுதியை நோக்கி கடக்கக்கூடிய வாகனங்கள் என 2ஆக பிரியும். இங்கு வர
வரக்கூடிய வாகனங்கள் சற்று நேரம் இங்கு யோசிக்கக்கூடிய எப்படி செல்ல வேண்டும். சில வாகனங்கள் ஒரு திசையை நோக்கி திரும்பும் பொழுது அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களை பொறுத்தவரையில் வாகன ஓட்டிகள் இந்த ஜங்ஷன் எனக்கூடிய யூட்டர்ன் எனக்கூடிய பகுதி இருக்கிறது. இந்த யூட்டர்ன் எடுக்கக்கூடிய பகுதியில் சிக்னல் விடும்போதும் அது அடுத்தடுத்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இப்படிப்பட்ட சூழல் தான் உடனடியாக காவல்துறை ஒரு நேரடியாக வந்து களத்தில் பார்த்து இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நான் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த இடத்தில் இந்த யூட்டர்னை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் இந்த இடத்தில் யூட்டர்ன் எடுக்காமல் உடனடியாக நேரே கடந்து செல்லும் வகையில் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் அந்த சிக்னலுக்காக 1 நிமிடம் 2 நிமிடங்கள் வாகனங்கள் சேர்வதை தடுக்க முடியும் என மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கிறது. இந்த நெரிசலை தவிர்க்க முடியாத சூழலாக மாறி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாலையினுடைய அகலத்தை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் 2 முதல் 3 கார்கள் ஒரு பகுதியில் செல்ல முடியும். அதே போன்று அருகே இருக்கக்கூடிய சாலையில் 3 வாகனங்கள் செல்ல முடியும். இப்படி 6 கார்கள் அல்லது 4 பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் இங்கு அதிக அளவில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கூடிய வேளையில் இந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கிறது. திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.